சித்திரை மாதம்னு எடுத்துக்கிட்டாலே அதில் ரொம்ப விசேஷமானது. எல்லா பௌர்ணமிகளை விடவும் சித்ரா பௌர்ணமிங்கிறது ரொம்ப விசேஷம். யமதர்மனோட அக்கௌண்டன்ட்டு நம்ம சித்ரகுப்தன் அவர் தோன்றின நாளுன்னு கூட சொல்கிறாங்க. இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகி ஃபஸ்ட்டு வர முதல் பௌர்ணமி. அவர் வந்து அந்த கணக்குகளை கர்மா கணக்குகளை பார்க்குறதுன்னு வர இது வந்து ஒரு ஐதீகம் மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இது பின்னாடி நிறைய சயின்ஸ் இருக்குது. ஒரு கடவுள், அது ராமர் ஒரு வில், ஒரு சொல் ஒரு வில் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கடவுள் ஒரு மந்திரம், லைஃப் டைம் செட்டில்டு. இப்போது சித்திரை மாதம்னு எடுத்துக்கிட்டாலே அதில் ரொம்ப விசேஷமானது. எல்லா பௌர்ணமிகளை விடவும் சித்ரா பௌர்ணமிங்கிறது ரொம்ப விசேஷம். இதில் வந்து மெயினாக யமதர்மனோட அக்கௌண்டன்ட்டு நம்ம சித்ரகுப்தன் அவர் தோன்றின நாளுன்னு கூட சொல்கிறாங்க. ஸோ இந்த நாளில் என்ன மாதிரியான விசேஷம், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது? இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகி ஃபஸ்ட்டு வர முதல் பௌர்ணமி. இந்த பௌர்ணமி வந்து அவர் வந்து அந்த கணக்குகளை கர்மா கணக்குகளை பார்க்குறதுன்னு வர இது வந்து ஒரு ஐதீகம் மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இது பின்னாடி நிறைய சயின்ஸ் இருக்குது. அந்த பௌர்ணமி வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் பௌர்ணமி. என்னுடைய லைஃப்பில் எனக்கு வந்து சித்தர்களுடைய கனெக்ஷனும் இல்லை ஆன்மீகத்தில் ரொம்ப டீப்பானது வந்து சித்ரா பௌர்ணமி தான். ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது அந்த மெடிடேஷன்ஸ் ஆரம்பிச்சிட்டேன். பட் எனக்கு சந்தேகம் எனக்கு வந்து ரொம்ப சந்தேகம் வரும். நான் கேள்வி கேட்டுனே இருப்பேன். இருக்கிறதுலே பாவம் யாருன்னா எனக்கு குருமார்களாக மாட்டினவங்க தான். அவ்வளோ கேள்வி கேட்பேன். நான்லாம் என் கேள்வியெல்லாம் கேட்கும்போது என் குருமார் ஒருத்தர் சொன்னார், நீ இல்லை அப்படி சொல்ல மாட்டாரு, உன் கேள்வி வந்து யானை பசி சோளப்பொறி பொறுத்து, உனக்குலாம் சொல்லி புரிய வைக்க முடியாது, உனக்குலாம் நேராக தான் வந்து சொல்லணும். யாராவது என்ன ஃபஸ்ட்டு சொன்னது வந்து நீ சித்ரா பௌர்ணமிக்கு வெள்ளையங்கிரி போனாங்க. இன்றைக்கி வெள்ளையங்கிரி 3 மாதம்லாம் ஓப்பனாக இருக்குல்ல. நான் சொல்கிறது ஒரு 2020 அட்லீஸ்ட் ஒரு 18 இயர்ஸ்க்கு முன்னாடி 18 இயர்ஸ் படிச்சுட்ருக்க டைம். அப்போல்லாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, வெள்ளையங்கிரி 3 நாள் தான் திறந்துருப்பாங்க. இன்றைக்கி 3 மாதம், அன்றைக்கி 3 நாள் தான் திறப்பாங்க. என்னென்னா சித்ரா பௌர்ணமிக்கு முன்னாடி சித்ரா பௌர்ணமிக்கு அடுத்த நாள், அவ்வளோதான் 3 நாள் தான். நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து சித்ரா பௌர்ணமியில் தான் போனேன். அந்த டைம் அங்கே போயிட்டு சித்ரா பௌர்ணமிக்கு அந்த மேலே உக்காந்துட்டு வெள்ளையங்கிரி நாதரை பார்த்ததுன்னா அது வந்து என் லைஃப்பில் நடந்த ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். எனக்கு தெரிஞ்சு நான் பெருசாக அழுதுதான் அன்றைக்கி தான். ஏன் அழறன்னு தெரியாமல் அழுதுதான் அன்றைக்கி தான். என்னை சுற்றி அங்கே நிறைய பேர் இருந்தாங்க, எல்லாரும் பார்த்தாங்க, அது கண்ட்ரோலில் நிற்கல, அது தாரையாக போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஷிஃப்ட்டு அந்த சித்தர்கள் விஷயத்தில் எனக்கு ஒரு பெரிய ஷிஃப்ட் வந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமிக்கும் நான் அந்த மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான கோயில் போயிடுவேன், ஏதாவது ஒரு பெரிய ஷிஃப்ட்டு நடக்கும். ஸோ சித்ரா பௌர்ணமி வந்து ரொம்ப ஹை எனர்ஜி. யாருக்காவது ஏதாவது சித்தி வேணும், அப்படி இல்லைன்னா சித்தர்களோட கனெக்ஷன் வேணும், இல்லை கர்மா கழிக்கணும், இல்லைன்னா நான் ஒரு தெய்வத்தோட உபாசனை எடுத்துட்டேன், அந்த தெய்வத்தோட உபாசனை வசியம்னு வேணாம், எனக்கு அது வந்து சித்தி ஆகணும்லாம் நினச்சிங்கன்னா சித்ரா பௌர்ணமி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. முக்கியமாக மந்திரங்கள் நம்ம வகுப்புகளில் நான் சொல்லி தருவேன். ஒரு 1000 சாமி நம்மளது இருக்குது. ஒரு சாமிக்கு ஒவ்வொரு மந்திரம் இருக்குது. அதில் மூல மந்திரம் இருக்குது, காயத்ரி மந்திரம் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம கற்றுக்க வேண்டியதில்லை. உங்கள் ஜாதகத்துக்குன்னு ஒரு கடவுள் இருக்கும், அந்த கடவுள் உங்கள் பர்பஸுக்குன்னு ஒரு மந்திரம் இருக்கும். அந்த மந்திரத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை 1,00,000 தடவை சொன்னீங்கன்னா உருவேறிடும். ஒன்று போதும் நம்மளை காப்பாற்ற. ஒரு கடவுள், அது ராமர் ஒரு வில், ஒரு சொல் ஒரு வில் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கடவுள் ஒரு மந்திரம், லைஃப் டைம் செட்டில்டு. அதை நிறைய பேர் நிறைய மந்திரம் சொல்லுவாங்கள்ல, அது யார் தெரியுமா? ஒரு மந்திரத்தை யாரும் தப்பாக சொல்லலை, ஒரு மந்திரத்தை உள்ளே நீ போயிட்டீங்கன்னா இன்னொரு மந்திரத்துக்கு போகவே மாட்டேன், அதுலேயே எல்லாமே வந்துடும். இது வந்து நான் சொல்கிறது தப்பாகவும் இருக்கலாம், கரெக்டாகவும் இருக்கலாம். ஏன்னா சில பேர் ஆர்கியூமெண்ட்டுக்கு வரலாம், நான் அப்படி சொல்லலை. எனக்கு வந்து ஒரு மந்திரம் எனக்கு சித்தி ஆகிடுச்சுன்னா நான் நெக்ஸ்ட்டு போக தேவையில்லை, அந்த ஒன்றே போதும் எனக்கு. உதாரணத்துக்கு ஒரு கோவிலுக்கு போகிறாங்க, அங்கேயே சக்ஸஸ் ஆகிடுச்சு, அவங்க நினைக்கிறது நடந்துருச்சுன்னா அதே கோவிலுக்கு தொடர்ந்து அதுவே போதும். அந்த மாதிரி அந்த ஒரு மந்திரம் சித்தி ஆகிறதுக்கு 1,00,000 தடவை சொல்லணும்னா, நீங்கள் பௌர்ணமி சித்ரா பௌர்ணமியில் 10,000 தடவை சொன்னால் 1,00,000 சொன்ன மாதிரி. அவ்வளோ ஒரு ஸ்பெஷல் சித்திரப்பணி. அந்த கிரகம்ன்ற அந்த சக்தி வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் சித்ரா பௌர்ணமி. பெஸ்ட்டு நேச்சுரல் பிளேசஸ், மலைகள் மேலே போய் உக்காந்து சொன்னீங்கன்னா பயங்கரமாக ஒர்க் ஆகும். இல்லை ஆறு, குளம், கடல் இது பக்கத்தில் போய் உக்காந்துட்டு
நேச்சுரல் இதெல்லாம் வந்து ரிசர்வாயர்ஸ். இப்போ கிரிவலம் ஏன் சுற்றி வரோன்னா சித்தர்கள் இருந்த பூமி அதெல்லாம் ஓகே. பட் மலைன்றது இட்ஸ் அ ரிசர்வாயர் ஆஃப் எனர்ஜி. திருச்செந்தூர் கடல்லனா பெசன் நகரில் கூட தான் கடல் இருக்குது, மெரினாவில் கூட தான் கடல் இருக்குது. கடல் அப்படின்றது ரிசர்வாயர் ஆஃப் எனர்ஜி. இந்த 2 இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் அந்த மந்திரம் சொல்லும் போது ஆனால் ப்ராப்பராக இருக்கணும். ஏன் கோவிலில் மற்ற டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, மற்ற எனர்ஜி இருக்காது. இப்போ நான் மெரினா பீச்சில் போனால் நான் மந்திரம் சொல்லும் போது அண்ணா சுண்டல் வாங்கிக்கிறீங்களான்னு வாங்க, இல்லை பக்கத்தில் யாருன்னா உட்காந்து யாரும் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகும். கோவிலாக போய் உக்காந்துட்டோன்னா அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஸோ அதனால் போகிறது தான் இந்த டைம் உங்களுக்கு ஒரு சித்தி ஆகணும்னா பண்ணலாம். இப்போ நார்மலாக எல்லாருக்கும் அந்த சித்தி வேண்டியதில்லை. ஆன்மீகத்துள்ள போகிறவங்க பரவாயில்ல. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்னென்னா நான் அந்த அஃபர்மேஷன் சொல்லுவேன். இந்த மாதிரி எழுதுங்க, சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸ் எழுதுங்க நான் அந்த டைமில் சொல்லுவேன். அதை அவங்க உட்காந்து எழுதுனா இப்போ ப்ரமோஷனுக்கோ இப்போ நம்மளுக்கு ப்ரமோஷன் வேணும், கல்யாணம் ஆகணும்னா சித்தர்களை கேட்க வேணாங்க, அவங்க எல்லாம் பெருசாக வேணால் கேட்கலாம். இதெல்லாம் நம்மளே பார்த்துக்கலாம். இதுக்கான அஃபர்மேஷன்லாம் எழுதுறது வந்து சித்ரா பௌர்ணமி டைம் பீக் டைமில் உட்காந்து எழுதுனீங்கன்னா, அது இந்த மாதிரி ஸ்பாட்ஸில் உட்காந்து எழுதுனீங்கன்னா சூப்பராக வேலை செய்யும். சித்திரகுப்தனை வழிபடுறதுனால கர்மா கழியுது அப்படின்லாம் சொல்கிறீங்க. இந்த வழிபாட்டு முறைகள், சரியான வழிபாட்டு முறைகள், சிம்பிளாக இருக்கிற மாதிரியான விஷயங்களை சரியான வழிபாட்டு முறைகள்னால் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க வழிபாடு. அதனால் இவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான இல்லை, எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பெரிய சித்தர்கள் நீங்கள் பார்த்தாலும் என்ன பொசிஷனில் இருக்காங்க, அமைதியாக தியான நிலை, அதுதான் ஹையஸ்ட். அது சொல்லுவாங்களா, மனம் அது செம்மையானாலும் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை. அது வந்து இதை நான் வந்து டைலாகாக சொல்லலை, உணர்ந்து சொல்கிறேன். உங்களால் கண்ணை மூடி ஒரு 15 நிமிஷம் உட்காந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியுதுன்னா வேறு எதுவும் வாய்ப்பே இல்லையே சார். அது எப்படி பண்ண முடியுது? ரொம்ப கஷ்டமாலாம் இருக்கு. உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் உட்காரலாம்னா ஏதேதோ மைண்டுக்குள்ள டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே 6 நாள் இல்ல 2 நாள் உட்கார வச்சோட சூதனையில உட்கார்ந்திருப்பேன் இல்லையா? அது பண்ணிதான் ஈஸி. இப்போ ஒருத்தர் கொண்டு வரணும் அப்படின்னா அவங்க என்ன செய்யணும்? சின்னதா ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் மேம். இப்போ மெடிடேஷனுக்கும் யோகா சென்டருக்கும் பஞ்சமே இல்லை, அவ்வளோ இருக்கு. எதோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். ப்ராக்டிஸில் தான். நம்ம படத்துக்கு போகிறோம், மேட்ச் பார்க்க போகிறோம், எவ்வளவோ போகிறோம், காசு கொடுத்து அவங்களுக்கு காசு கொடுத்துட்டு அவங்க ஜெயிக்கிறத நம்ம உட்காந்து கை தட்டுறோம். அதை நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணலாம்ல. மெடிடேஷன் சென்டர் வந்து இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற சினிமா டிக்கெட்டும் ஸ்போர்ட்ஸ் டிக்கெட்டை விட விலை கம்மி. மெடிடேஷன் இத்தனையும் ஃப்ரீயாக சொல்லித்தராங்க நிறைய இடத்துல. இப்போ உட்காரலாம்ல. அப்போ இல்லைன்னா இன்னொருத்தர் ஜெயிக்கிறதுக்கு தான் கை தட்டிக்கிட்டே இருக்கணும். நான் தேட்டருக்கு போய் பல வருஷம் ஆயிடுச்சு. நான் சாமியார் கிடையாது. எனக்கு பிரோஜனம் வந்தால் போவேன், இல்லைன்னா போக மாட்டேன். இப்போ ஒரு படம் நல்ல படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு, துரந்தர்னு, அதுக்கு போயிருந்தேன். ஏன்னா அது பிரோஜனம், ஏதோ நாடு சம்மந்தமாக இருக்குது. அதுக்காக கட்சி டேக் யாரும் அடிச்சிட வேணாம். அது வந்து ஒரு இந்தியன் ஸ்பை மூவி, அதுக்காக போயிருந்தேன், ஒர்த்து கதை அப்படின்ட்டு. வேறு எதுக்கும் நான் போய் எனக்கு ஞாபகமே இல்லை. சரிங்களா? அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் நான் பார்க்கவே மாட்டேன். ஏன்னா யாரும் ஜெயிக்கிறாங்க, எனக்கு ஏன் நான் ஜெயிக்கிறது, ஏன் வாழ்க்கையே பெரிய பந்தாக ஆடிட்டு இருக்காங்க, இல்லை யாரை போய் பார்க்கறது. அதனால் நம்ம ஜெயிக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணால் ஜெயிச்சுட்டு வரலாம், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ நீங்கள் அந்த மெடிடேஷன் பண்ணால் சூப்பர். ஆனால் இப்போ எப்படின்னா நீங்கள் வந்து மேஷம், அதுக்கப்புறம் சிம்மம் கூட ஓரளவு சொல்லலாம். சிம்மம் இவங்களெல்லாம் மெடிடேஷனில் உட்கார சொன்னால் மெடிடேஷனில் உட்கார மாட்டாங்க, மிதுனம்லாம் உட்கார மாட்டாங்க. ஏன்னா ஒன்று நெருப்ப ராசி, இன்னொன்று மிதுனம்லாம் வந்து கலை நயம் மிக்க ராசி. இவங்க மெடிடேஷன் பண்ண மாட்டாங்க. ஆனால் கோவிலில் உட்காந்து பஜனை பாடுவாங்க. நீங்கள் நிறைய கோவிலில் உட்காந்து யாருன்னா பாட்டு பாடுற நீங்கள் ஐயப்பன் கோவில் போங்க, அந்த ஹரிகர சுதன் பாட்டு ஓடும். நைட்டு பாட்டு ஓடும்போது திடீர்னு ஒருத்தர் தானே பாடுவார் ஹரிகர சுதன். அவர் பாடுறது ஒன்றும் அழகாக இருக்கும். அவங்களாம் மோஸ்ட்லி மிதுன ராசி, மிதுன லக்னமாக இருக்கும், இல்லை புதன் ஸ்ட்ராங்காக இருக்கும். கோவில்களில் வந்து நிறைய பேர் பஜனை பாடுவாங்க. அவங்களுக்காக தான் பாட்டே. நீங்கள் வந்து இப்போ செவ்வாய்க்கு வந்து யாராவது செவ்வாயினா உட்காராது மெடிடேஷனாக 5 நிமிஷம் கூட உட்கார மாட்டாங்க. செவ்வாயினா என்ன, கண்ணை மூடி மலையேற ஆரம்பிச்சிருங்க. சதுரகிரி, நம்ம ஊரில் மலைகா பஞ்சம், சதுரகிரி இருக்குது, வெள்ளையங்கிரி இருக்குது, கொல்லிமலை இருக்குது. எந்த மலை இருக்கோ, இல்லை முருகன் கோயில் எல்லாம் முக்கால்வாசி மலையில தான் இருக்குது. ஏற ஆரம்பிச்சா இப்போ வேல் குத்துறது, அழகு குத்துறது, பாத யாத்திரெல்லாம் யாருக்குன்னா மெயினாக செவ்வாய்க்கு தான். முக்கியமாக முருகனுக்கு இருக்குது. ஏன் முருகனுக்கு இருக்குது, மற்றவங்களுக்கு இல்லை? இன்னொன்று முஸ்லீம் மலை மேலே இருக்க கோவிலுக்காக இருக்குது பாத யாத்திரை. திருப்பதி கூட பாத யாத்திரை போவாங்க. ஏன் வேற பெருமாள் கோயிலுக்கு போகிறது இல்லை? ஏன்னா திருப்பதின்றது செவ்வாய், மலையெல்லாம் மோஸ்ட்லி செவ்வாயில் வரும். செவ்வாய் கோவிலோட தொடர்பில் இருக்கும், உங்களுக்கு உடம்புலையும் செவ்வாய் அதிகமாக இருக்கும். அந்த செவ்வாயை மெடிடேஷன் பண்ண சொன்னால் உக்காராது. பாத யாத்திரை 2 நாள் நடக்க விட்டுரு, மலை மேலே ஏறுமோ டயர்ட் ஆகிடுவாங்க, தானாக படுத்துருவாங்க, அமைதி ஆகிடும். அவ்வளோதான் டெக்னிக். ஏன்னா அவங்க எனர்ஜி அதிகம்.
அதுக்காக தான். அப்போது உங்களுக்கு இந்த சித்ரா பௌர்ணமிக்கு ஈஸியான வழிபாடு என்னன்னா மலை ஏறது தான். நான் சொல்லலாம் முருகரை வச்சுக்கோ, பால் அபிஷேகம் பண்ணு, பன்னீர் அபிஷேகம் பண்ணு, எல்லாமே ரைட்டு. வசதி இருக்கவங்க பண்ணுவாங்க, வசதி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? இதுதான் கடவுள் எங்கேன்னு தேட வேணாம், நமக்குள்ளே இருக்கார். இதை பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக சித்தி ஆகிடும். இதுக்கு அப்புறம் நீங்கள் போயிட்டு பால் அபிஷேகமோ பன்னீர் அபிஷேகம் விபூதி அபிஷேகமோ பண்ணுங்க. அதை பண்ணி நம்ம தான் சாப்பிட போகிறோம், நல்லது தான். அவர் உடம்புல பட்டு வர பால் நம்ம குடிக்கும்போது அது ஒன்றும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக இப்போ இந்த சித்திரகுப்தனோட வழிபாட்டு முறைகள் பற்றி அதை பேசிட்டு சித்திரகுப்தன் வழிபாடுனா சித்திரகுப்தன் ஐயா இருக்கிற கோவில்கள் சிலது தான் இருக்குது. இப்போ திருவண்ணாமலையில் சித்திரகுப்தன் ஐயாவுக்கு சன்னதி இருக்குது, அம்மா பக்கத்தில் இருப்பாங்க. உண்ணாமலை அம்மன் பக்கத்தில் சித்திரகுப்தன் சன்னதி இருக்குது. அந்த மாதிரி சித்திரகுப்தன் ஐயா வழிபட்ட கோவில்கள் இருக்குது, அங்கே போகலாம். ஆனால் இப்போ 10 கோடி தமிழர்கள் இருக்காங்க, எல்லாரும் படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கோவில் தாங்காது. அதனால் முடிஞ்சவங்க போகலாம், அப்படி முடியாதவங்களும் அவரை நினச்சி வேண்டினாலே போதுங்க. அவரோட எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் நல்லா தெரிஞ்ச நீங்கள் ஒன்றுமே இல்லை, நீங்கள் திருவண்ணாமலை சும்மா போங்க. எல்லா சாமியாரும் சொல்ல நல்ல உண்மையிலே யோகி இருப்பாங்கல்ல, அவங்கள பாருங்க எங்கேயும் போக மாட்டாங்க, இருந்த இடத்துல இருந்தே அவங்களுக்கு வேண்டியதை அடைஞ்சிருவாங்க, தானாக வரும். சித்திரகுப்தன் எல்லாமே இருக்காரு, கோயிலுக்கு போனால் தானே எல்லா நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து வேணுனாலே போதும். இப்போ எனக்கு நான் சொன்ன படிக்கிற காலத்துலேயே நான் ஓடினவேன் கோயிலுக்கு, சித்தர் கோயிலுக்கு. நான் 10 வருஷம் அப்ராடில் இருந்தேன். நான் அழுவேன், சித்ரா பௌர்ணமிக்கு என்னால் போக முடியலன்னு அழுவேன். நான் துபாயிலலாம் இருக்கும்போது ரொம்ப சிம்பிள், பீச்சுக்கு போயிட்டேன். துபாய் பீச்சை யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. துபாய் பீச் இருக்கும், அங்கே வெடிய எவ்வளோ நேரம் வேணால் உட்காரலாம். போயிட்டு உக்காந்து கண்ணை மூடிட்டு நைட்டு ஃபுல்லாக வந்துட்டேன். அதுக்கப்புறம் டவுட்டாக இருந்துட்டு யாரும் யார் இவங்க இங்கே நடுராத்தில் எங்கே உட்காந்துருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் ஒரு மலையாளி வந்தார், இல்லை அவன் மெடிடேஷன் பண்ணுறான் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போனார். ஸோ அந்த மாதிரி அப்ராடில் இருந்தீங்கன்னா பீச் பக்கம் போய்ட்டுங்க. ஆனால் பீச் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா அங்கே சில எனர்ஜி செட் ஆகாது. ரூம் இல்லையே, எனக்கு வேறு சில கண்ட்ரிலலாம் இருக்கும்போது பீச்சுக்கு அலோடு இல்லை. மிட் நைட்டு விளக்கேற்றி வச்சுருவேன், விளக்கேற்றி வச்சுட்டு உட்காந்துருவேன். எனக்கு தெரிஞ்சு நான் வழிபாடு கும்பிட்டு எனக்கு ஹையஸ்ட்டாக மேனிஃபெஸ்ட் ஆனது வீட்டில் தான். இப்போ இருக்கிற வீடு சென்னை வீடுன்னு இல்லை, நான் எந்த ஊர் எந்த நாட்டில் இருந்தாலும் நான் உக்கார்ற இடத்துல விளக்கேற்றி வச்சுட்டு உக்காந்தேன்னா சகலமும் நடக்கும். அதுதான் பெஸ்ட்டு. அது இல்லை எனக்கு வீட்டில் ஒத்துக்க மாட்டுறாங்க, வீட்டில் திட்டுறாங்க, வீட்டில் பயப்படுறாங்கன்னா, ஏன்னா சில பேர் கண்ணை விட்டு உக்காந்தாலும் சாமியார் ஆகிடுறான்னு பயப்படுவாங்க. அப்படி நிலைமை வந்துச்சுன்னா வீட்டில் உக்கார முடியாதவங்களுக்கு தான் கோவில். எல்லாருக்குமே கோவில் இல்லை. இப்போ நீங்கள் இப்போ வாரத்துக்கு 3 நாள் கோவில் போகிறீங்க, உங்கள் பாட்டி எத்தனை தடவை கோவில் போனாங்க? வருஷத்துக்கு 3 தடவை போயிருப்பாங்க. வீட்டில் எப்போ உங்களுக்கு நிம்மதி இல்லையோ அப்போ தான் கோயிலுக்கு போகணும். எல்லா நாள்லையும் கோயில் போகணும். அப்போ எல்லாரும் வாரம் போகிறாங்க, இல்லை வாரத்தில் 7 நாள் போகிறாங்கன்னா வீட்டை அவ்வளோ பஞ்சாயத்துன்னு அர்த்தம். அவ்வளோதான் விஷயம். ஸோ வீட்டில் உங்களால் கும்பிட முடிஞ்சால் தான் பவர் ஜாஸ்தி. அங்கே அந்த வீடு தான் கோவில், அதில் பவர் ஜாஸ்தி. வீட்டில் இல்லை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிரகமாக இருக்கும், யாரும் ஒன்று சேர மாட்டோம்னா அப்போது கோவிலுக்கு போகலாம். இப்போ இந்த பௌர்ணமிக்கு மலை ஏறுறது, சித்ரா பௌர்ணமி ஸ்பெஷலாக சொன்னீங்க, மலை ஏறுறது ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னீங்க. கிரிவலம் வராங்களே, அதை பற்றி? கிரிவலம் வரது சூப்பர் தான். இப்போ பழனியில் கிரிவலம் நடக்குது, திருப்பரங்குன்றத்தில் கிரிவலம் நடக்குது, நிறைய இடத்துல மேம் ரொம்ப சிம்பிள் மேம். நீங்கள் ஒரு இயற்கையான ரிசர்வாயர். மெயின் என்னென்னா மழையும் நீரும். மண் அதிகமாக இருக்கணும், நீர் அதிகமாக இருக்கணும். மலையில் மண் ஜாஸ்தி, ஆறு குளம் போனீங்கன்னா நீர் ஜாஸ்தி. இங்கே இருந்தீங்கன்னா சூப்பர். தண்ணியில் நான் எவ்வளோ நேரம் உட்காந்துருக்க முடியும்? அதை நான் பண்ணேன். நான் ஒரு கண்ட்ரியில் இருக்கும்போது அங்கே பீச் இல்லை, மலையும் இல்லை, பக்கா சிட்டி. அது வேர்ல்டோட ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி. நான் எந்த சிட்டின்லாம் சொல்லலை, அப்புறம் அது ஒரு இதுவாகும். நான் என்னென்னா ஃபுல்லாக டப்பு இருக்கும், அது அப்ராட் கண்ட்ரி டப்பு இருக்கும். டப்பில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றினா டப்பில் உக்காந்துட்டேன். அவ்வளோதான், டப்பு மட்டும் டப்பில் உக்காந்துட்டேன். கழுத்து வரைக்கும் தண்ணி இருந்துச்சு, போதும். எனக்கு தேவை ஒரு எனர்ஜி இயற்கையான. டப்பில் உக்காந்து மெடிடேஷன் பண்ணாலும் அப்படி வேலை செய்யும். கழுத்து வரைக்கும் தண்ணி வச்சுட்டு உக்காந்திங்கன்னா அப்படி வேலை செய்யும். இயற்கை உங்களுக்கு அங்கே அதிகமாக இருக்கணும். இப்போ நம்ம இடத்துல இப்போ போயிட்டு இப்போ மலையில் கூட நான் சொன்ன மாதிரி இப்போ கும்பம், மகரம், கன்னி, ரிஷபம், நிலம் ராசி வரவங்க, ஆகாச தத்துவம் அதிகமாக இருக்கவங்கலாம் மெடிடேஷன் பண்ணலாம். அவங்கள போயிட்டு பழனியில் போய் மேலே போய் கொஞ்ச நேரம் உட்காந்து மெடிடேஷன் பண்ணணும்னா பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் மேஷ ராசியை கூப்பிட்டு உக்காருன்னா உக்காருவாங்க, அடுத்த 2 நிமிஷம் காலை இந்த பக்கம் போடுவாங்க. அவங்க நடனாலும் நடந்து முடிச்சுட்டு பிறக்கும் உக்காரனாலும் அப்பவும் உட்கார மாட்டாங்க. சரி மலையை சுற்று,
அதுக்காக தான் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி. இப்போ நீங்கள் திருவண்ணாமலை மலையில் உக்காந்து தவம் பண்ணால் பவர் ஜாஸ்தி. ஆனால் இப்போ எல்லாராலையும் உக்கார முடியாது, நம்ம சுற்று அவ்வளோதான். உனக்கு அந்த எனர்ஜி அது ஒரு எனர்ஜி ஃபீல்டு. அந்த எனர்ஜி ஃபீல்டை சுற்ற அது பயங்கரமாக வேலை செய்யும்.